என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அனுதினமும் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக உடல்நலம் பற்றி அந்த நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. உடல் நலம் பேண வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம் செய்தால்தான் உடலத்தை பெற முடியும். மற்றபடி ஓடுதல், சாடுதல், குதித்தல், நீந்துதல் இவைகளெல்லாம் உடலை நலத்தை நிச்சயமாக பெற முடியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லியிருக்கிறான். அந்த பேற்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் யோகாசன பிராணாயாமங்களை செய்ய வேண்டும். காய்கறிகள், கீரைகளை அதிகமாக சாப்பிட வேண்டும். சைவ உணவை சாப்பிட வேண்டும். இதுபோன்ற எத்தனையோ விதிகள் இந்த யோகாசனத்தில் அடங்கி இருக்கின்றது. அவைகளுக்கெல்லாம் இல்லாதவர்கள் கூட ஆசனம் செய்யும் பொழுது அவர்களெல்லாம் தானாகவே அதுக்கு மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு இன்றைக்கு பிரீத்தி 6ஆம் வகுப்பு, தனிஷ் 6வது வகுப்பு, இவர்கள் நாகர்கோவிலில் உள்ள பண்டாரக்காடு வெள்ளிக்கேரியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் சைன் அப் சோல் என்ற யோகா சென்டரில் படித்திருக்கிறார்கள். சுரேஷ் பனர்ஜி யோகா மாஸ்டர் இவர்களை கற்பித்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அவர் செய்யக்கூடிய ஆசனங்கள் அற்புதமானது. அதே முக திதிப்பாசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அதோ முக திதிப்பாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மிக மிக கடினமான ஆசனம். இதுவரை நாம் பார்க்காத ஆசனங்கள். காலை விரித்து கொண்டு தலையை வெளியே கொண்டு வருவது முன்குறிந்து கையை இறுக்கி பிடித்து கொண்டு முதுகில் கொண்டாடுவது என்பது மிக கடினம். 72,000 நாடி நரம்புகளையும் முதுமை அடையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆயுளெல்லாம் அதிகரிக்க செய்யக்கூடிய மருந்து எதுவும் கிடையாது. எனக்கு 100 ஆயுசு வாழணுங்கிற இதெல்லாம் கிடையாது. பயிற்சி விட்டால்தான் அதையெல்லாம் தாண்ட முடியும், இல்லைன்னா முடியாது. ஆசிரியர்கள் தான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும் என்பதல்ல, நாசிரியர்களும் செய்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் 20 வயதில் 25 வயதில் ஹிமாலயம் சென்று விட்டார்கள். சிவானந்தா ஆசிரமத்தைச் சேர்ந்து 4-5 ஆண்டுகள் யோகாசனம் பயின்றிருக்கிறார்கள். அங்கே ஆன்மீகவாதியாகவே அவர் இளமை காலத்தில் இருந்திருக்கிறார்கள். நான் அவரோடு ஈரோட்டில் 5 ஆண்டு காலம் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். ஆசனத்தை பற்றிய உண்மைகளெல்லாம் அவர் கூறுகிற மாதிரி வேறு யாரும் கூற முடியாது. ஆகையினால்தான் அவர் 95 வயது வரைக்கும் வாழ்ந்தார், அப்புறம் மறைந்தார். அதே மாதிரி கலைஞரும் இருந்தார் என்றால் அவரும் யோகாசனம் செய்வார். நானே போய் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். இதுபோன்ற பல தலைவர்கள் இன்றைக்கு யோகாசனத்தை விடாமுயற்சியோடு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆசனத்தை கலையுங்கள், நிமிர்ந்து மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், அங்கே பார்த்து செய்யுங்க. முதுகில் எப்படி கை எப்படி கோர்த்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டும். கால் மடங்கக்கூடாது, காலை ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். நிமிர்ந்து கை கோர்த்தாச்சா காலை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆசனத்துடைய முழுமையான பலன் உங்களுக்கு கிட்டும். அதோமுக திதிபாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கையை எப்படியாவது
பிடித்து கொள்ளக்கூடியதுக்கு முயற்சி பண்ணணும். முதல் காலிலே பெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கையை கோர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நிமிரணும். பெண்டை அப்புறம் நிமிர்க்கலாம். பெண்டு பண்ணி கையை பிடிச்சி கொண்டு அப்புறம் நிமிரணும். அப்போ தான் இந்த ஆசனத்தில் வெற்றி காண முடியும். அற்புதமான ஆசனம். இது ஒரு லேஸ்பட்ட ஆசனம் கிடையாது. இதை செய்து முடித்தாலே சுறுசுறுப்பு ஆயிரும். கண்ணுக்கு, தலைப்பகுதிக்கு, மூளைப்பகுதிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிளட் ஃப்ளாஷ் ஆகிறது இந்த ஆசனம் செய்து முடித்தாலே தெரியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே அந்த பக்கம் திரும்ப. ஏய் அங்கே பாரு. கால் நல்லா ஆழமாக வச்சுக்கோ. கால் நல்லா ஆழமாக வச்சுக்கோ. பண்ணு. அதோ முக திதிபாசனம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, கையை முதுகு பக்கம் பிடித்து கொள்ளணும். காலை மடக்கம் இருக்கக்கூடாது, பெண்ட் இருக்கக்கூடாது, நிமித்திரணும். அதுதான் முக்கியம். நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அதில் வெற்றி காண முடியாது. அதோமுக திதிபாசனம். எழுந்துருங்க. நல்லா பண்ணிடுங்க. உட்காருங்க. பத்மாசனத்தில் உட்காருங்க. ரொம்ப தள்ளி போயிட்டேங்க பாப்பா. இந்த மெத்தைக்கு வா. என் அருமை பெரியவர்களே, நான் யோகாசன ஆசிரியர் சுரேஷ் அவர்களைத்தான் பாராட்டணும். கடினமான ஆசனங்கள் மாணவர்கள் இலகுவாக செய்கிறார்கள். அந்த பள்ளியில் பாடம் நடந்தது போக காலையிலோ மாலையிலோ தான் அவர்களை வரவழைத்து செய்வார்கள். இங்கே உள்ள மெட்ராஸில் பார்ப்பீங்கன்னா 3000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய செட்டிநாடு வித்யாசிரமத்தில் 3000 பேருக்கும் கண்டிப்பாக யோகாசனம் பீரியடு போட்டு பிள்ளைகளை அந்த செக்ஷனுக்கு வரணும். யோகா செக்ஷனுக்கு யோகா மாஸ்டருக்கு இது மாதிரி பெரிய ஹால். அங்கே சீஃப் யோகா மாஸ்டருக்கு கீழே 5 பேர் இருக்காங்க. அங்கே அட் எ டைம் 100 பேர் 150 பேர் வச்சு இந்த 5 யோகா மாஸ்டர்களையும் வச்சு சீஃப் யோகா மாஸ்டர் இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது செட்டிநாடு வித்யாசிரமத்தில். வேலம்மாள் பள்ளியில் அதே மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி பல பள்ளிகளில், மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளிலெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் ஏழைவாழையில் படிக்கக்கூடிய கிராமப்புற பள்ளிகளிலும், அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளிலும், அரசு உதவி பெற்ற பள்ளிகளிலும் இன்னும் யோகாசனம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்களுக்குத்தான் இது போய் செய்ய வேண்டும். ஏழை பள்ளிகளைத்தான் படித்து மேலே வர வேண்டும். ஆகவே எல்லா பள்ளிகளிலும் இந்த ஆசனங்களை ஆசிரியர்களை அமர்த்து கற்றுக் கொடுத்து அவர்களையும் சமுதாயத்தில் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் மாற்றுவதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். உப்பு கேட்பதை உப்பு சத்தியாகிரகம் என்பதா? எவை எவை மத்திய சர்க்காரிடம் இருக்க வேண்டும், எவை எவை மாநில சர்க்காரிடம் இருக்க வேண்டும் என்று உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து அதற்கேற்ப அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இதில் என்ன தவறு? சாப்பிடுகிற நேரத்தில் உப்பு போடு என்றால் உடனே உப்பு சத்தியாகிரகம் செய்கிறேன் என்று கூறுவதா? உப்பு போடு என்று கேட்டால் அது ஒரு குற்றமா? சுவையில்லை, ருசியில்லை என்று உப்பு கேட்கிறோம். நீ கேட்பது உப்பு அல்ல, உப்பு சத்தியாகிரகத்திற்கு நீ கொடி தூக்குகிறாய் என்று பேசுகிறார்களே.